மீனவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடல் சீற்றத்துடன் காணப்படும் அலைகள் 1.5 மீட்டர் வரை உயரம் எழக்கூடும் என்று பேரிடர் மேலாண்மை துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீனவர்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் பேரிடர் மேலாண்மை துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. படகுகளை பாதுகாப்பான இடங்களில் மீனவர்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பல்வேறு மீனவ கிராமங்களில் ஒலிபெருக்கி மூலம் பேரிடர் மேலாண்மை துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் அலைகள் 1.5 மீட்டர் உயரம் வரை எழக்கூடும் என்றும் பேரிடர் மேலாண்மை துறை மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் கடல் நீரோட்டம் அதிக வேகத்தில் இருக்கும் என்றும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று பேரிடர் மேலாண்மை துறை மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பேரிடர் மேலாண்மை துறை மீனவர்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மீனவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக படகுகளை பாதுகாப்பான இடங்களில் மீனவர்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் இது போன்ற சமயங்களில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதோடு அலைகள் 1.5 மீட்டர் உயரம் வரை எழக்கூடும் என்பதால் மீனவர்கள் நீரோட்டத்தை அதிக வேகத்தில் இருக்கும். எனவே மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக கிராமங்களில் ஒலிபெருக்கி மூலம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.